மொபைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நாளைக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ், அதாவது கார்த்திக் சுப்ராஜ் இயக்க, சூர்யா நடிக்க. அப்போ வந்து பார்த்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளில் எல்லாம் மோதிட்டு இருக்கு. நாளைக்கு லீவுன்றதுனால நீங்கள் நாளானைக்கெல்லாம், அதாவது வெள்ளிக்கிழமை போய் பார்த்தாங்கன்னா தியேட்டர் எல்லாம் காலியாக இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாக இருக்கு. இந்த படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தொடர்ந்து தோல்வியில் இருக்கும் கார்த்திக் சுப்புராஜ், தொடர்ந்து தோல்வியில் இருக்கும் சூர்யா. இப்போ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், கங்குவா வந்து பார்த்தங்க அப்படின்னா வாயாலே கெட்ட கங்குவா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. படம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லியே கங்கா வந்து மண்ணை கவிழ்ச்சி, அதாவது போட்ட காசு கூட வரலங்க. சரிங்க, நம்ம ஒரு கடை வச்சுக்கிறோன்னா 100 ரூபா போட்டால் ஒரு 105 ரூபானா வரலாம்ல. 100 ரூபா முதலீடு போட்டு வெறும் 30 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய உங்களுக்கு வந்து தெரியும். அது மாதிரி தான் வந்து கங்கா மிகப்பெரிய வந்து ஒரு நஷ்டம் அப்படின்னே சொல்கிறான். இந்த நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னா தயாரிப்பாளர் வாய், சூர்யா வாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில் இந்த ரெட்ரோ வந்து பார்த்தோங்க அப்படின்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெட்ரோலையும் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இசை வெளியீட்டு விழாவில் சிவகுமார் அவர்கள் என் மகனை மாதிரி 6 பேக் வைக்கிறவன் எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை விட்டுருக்காரு. அது கொஞ்சம் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான வந்து வைரலாகவும் வந்து ஆயிருந்தது. இந்த நிலையில் படம் எப்படி இருக்கும், ஏன் அப்படின்னா கார்த்திக் சுப்புராஜ் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது அவருடைய பழைய படம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்த எந்த படத்தையும் வந்து நம்ம சொல்ல முடியாது. பீஸா ஜிகர்தண்டா அது மாதிரியான ஒரு படத்தை நம்ம அதுக்கு மேலே அவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எந்த படங்களும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா ரஜினி சார் படம் வந்து பார்த்தோங்கன்னா ஓரளவுக்கு சன் பிக்சர்ஸ் அப்படின்றதுனால ஓரளவுக்கு வந்து ஓடிடுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தோங்கன்னா ராகவா லாரன்ஸ்லாம் வச்சு ஒரு படம் பண்ணாப்புல, அது வந்து ரொம்ப வந்து இது இல்லாமல் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு தோல்வி படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து தழுவிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்புறம் சூர்யாவும் அதே தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்ல படங்கள்லாம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு இந்த டுபாகூர் படங்கள் எல்லாமே தியேட்டரில் இறங்கி மிகப்பெரிய வந்து தோல்வியை சந்திச்சவர் தான் இந்த சூர்யா அவர்கள். இந்த நிறைய இஷ்யூ எல்லாமே இருக்குன்னு வச்சுங்க, அது ரொம்ப பர்சனலாக தான் நம்ம போகாமல், அதை தான் இப்போ சொன்னோம்ல, இந்த வாயாலே கெட்ட ஃபேமிலி அப்படின்னா இவங்க அப்படி தான். ஆனால் இந்த இசை வெளியீட்டு விழாவில் அதாவது சூர்யா அவர்கள்லாம் பெருசாக வந்து வாயை விடாமல் அவங்க, அதாவது அவங்க டாடி சிவகுமார் அவர்கள் மட்டும்தான் ஒரு சின்ன வாயை விட்டாரா தான் அந்த 6 பேக்கை பற்றி. மற்றபடி சூர்யாலாம் வந்து நார்மலாக வந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த படம் வந்து மே 1, அதாவது உழைப்பாளர் தினம், நாளை வந்து உழைப்பாளர் தினம், அதனால் நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் எப்படி இருக்கும், கங்காவோட மோசமாக இருக்குமா இல்லை ஆவரேஜாக பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட உடனே என்னென்னலாம் அந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.